மிஸ்டர் சச்சனா. சரிங்களா? இவங்க வந்து இவங்கள பத்தி சொல்லணும்னா 5 இயர்ஸ் கரியர் கேப். 2 கிட் இருக்காங்க. அது அவங்களோட தான் சேர்ந்து படிச்சாங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்லயே கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆக்டிவா ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுல அவங்க இன்வால்வ் ஆயிட்டாங்க. சோ அவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அஸ் அ ஃபேமிலி கேர்லா உங்களுக்கு தெரியும். அதுவும் 2 குழந்தைங்கள வச்சுட்டு அதுவும் குட்டி குட்டி பாப்பாங்க. சமாளிச்சுட்டு படிச்சுட்டு வரணும். அதுவும் கரியர் கேப் தாண்டி இப்ப அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாம் அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க? அந்த 3 மந்த்ஸ் ஸ்பேன் ஆஃப் டைம்ல எப்படி அசைன்மென்ட்ஸோட எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாங்க? அது எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? நான் அர்ச்சனா. நான் வந்து 2014 வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தேன். எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் படித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகும்போது நான் சென்னையிலேருந்து பெங்களூர் வர வேண்டியிருந்தது. நான் அப்போ அங்கேருந்து ஷிஃப்ட் ஆனேன். அப்போ அந்த வேலையை விட்டுட்டேன். மறுபடியும் இங்கே வந்து ஒரு அட்மின் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். திரும்பவும் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஒர்க்கை விட்டுட்டேன். இந்த மாதிரி எனக்கு 2014 2023 வரைக்கும் எனக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் கெரியர் சார்ட் இல்லை. ஓகே, குழந்தை பிறந்துச்சு. ஓகே, 2 குழந்தைங்க ஆச்சு. இதுக்கப்புறமும் இதே மாதிரியே மெயின்டைன் பண்ண போறேனா இல்லை? எனக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப தேவையா இருந்தது. என்னதான் அவங்க பார்த்துக்கிட்டாலும் ஒரு ஒரு ரூபாய்க்கு போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது நல்லா இல்லை. ஸோ கண்டிப்பா இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபியூச்சர் வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் தான் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சர்ச் பண்ணப்போ எனக்கு ஹோப்பேயோட ஆடெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, அவங்க வெபினார் ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்றாங்க, நம்ம பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெபினார் அட்டன் பண்ணேன். அவங்க வெபினார் அட்டன் பண்ண உடனே எனக்கு தெரிஞ்சது, ஓகே இவங்க நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம இந்த லைன்ல போனா கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க வெபினார்ல சொன்ன ஒரு ஒரு விஷயமும் வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. ஏன்னா ரமிஷா எப்பப்பெல்லாம் டவுன் ஆகுறோம் அப்பப்பெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணி நான் வந்து என்னோட எனர்ஜி திரும்ப ரீபூஸ்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, நான் அந்த வெபினார் அட்டன் பண்ண உடனே கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். எப்படி இவங்க ரெக்கார்டட் வீடியோஸ் வச்சு கிளாஸ் கொடுக்கறதுனால எனக்கும் அது வந்து குழந்தைங்களோட டைம் லைன் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கும் எனக்கு டைம் இருக்கும். என்னோட செல்ஃப் டைமிங்கை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். எப்பவுமே குழந்தைங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் கரெக்டான ஒரு டைம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். மார்னிங் டைம் எப்பவுமே நைட் அவங்க தூங்குறதுக்கு 11:30 12 ஆயிடும். மார்னிங் வந்து டைம்ல நல்லா தூங்குவாங்க. அந்த டைம்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் எனக்கு இருக்காது. அதனால நான் வந்து ரெகுலரா மார்னிங் 3 to 6 வந்து என்னோட டைமா மாத்திக்கிட்டேன். 3 to 6 வந்து நான் ரெகுலரா கன்சிஸ்டன்டா மேம் சொன்ன மாதிரி அந்த 3-4 மந்த்ஸ்லயே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கன்சிஸ்டன்டா. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நமக்கு. நம்ம சக்சஸ்க்கு மெயின் கீயே அந்த இன்ட்ரெஸ்டும் அந்த கன்சிஸ்டன்சியும் தான். ஃபர்ஸ்ட் அப்புறம் அந்த 3-4 மந்த்ஸ்ல நான் மேம் சொன்ன மாதிரி அசைன்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் ஃபர்தரா மூவ் பண்ணும்போது ஒரு ஜாப் கிடைச்சிது நடுவில். அது ஒரு ஸ்டார்ட் அப்ல கிடைச்சிது. ஆனால் வந்து ஃபர்தரா அவங்க நான் இன்ட்ராக்ட் பண்ணல. நான் அதனால அதை பத்தி பெருசா கேர் பண்ணிக்கல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் ரமிஷா மேம் கிட்ட பேசினேன். அவங்க திரும்ப எனர்ஜி பூஸ்ட் பண்ணாங்க. திரும்ப அதை தாண்டி நகர்ந்து வந்தேன். எங்க நான் ஸ்ட்ரகிள் ஆனேன்னா, கோர்ஸ் படிக்கிறது, அசைன்மெண்ட் பண்றது இதுலலாம் எனக்கு பெருசா பிரச்சனை இல்லை. கம்யூனிகேஷன் பார்ட்ல வந்து பெருசா ரொம்ப வீக்கா இருந்தேன். மேம் வந்து கம்யூனிகேஷன்ஸ்க்கு வீடியோ போட்டிருக்காங்க. அதை பார்த்துதான் நான் என்ன தப்பு பண்றேன், எங்க மிஸ் ஆகுதுன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். யூஸ்வலா நம்ம நார்மலா ப்ரெசென்ட் டென்ஸ்லயோ பாஸ்ட் டென்ஸ்லயோ பேசுறதுலயே அவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்றோம். அதனாலதான் நமக்கு அசிங்கமாகுது அப்படின்றத அப்பதான் புரிஞ்சுட்டேன். மேம் எங்க மிஸ் ஆகுதுன்னே எனக்கு தெரியல. மேமோட வீடியோ பார்த்துதான் அதுக்கப்புறம் இப்போ நான் வெறும் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சுதான் ஓட்டிருக்கேன். பெருசா பேச அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது பிரச்சனை இல்லை. நம்ம அந்த சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயே நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் கான்வர்சேஷன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கான்வர்சேஷன்ஸ். அப்புறம் அந்த கம்யூனிகேஷன் பேரியரையும் அதையும் உடைச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூஸ். அப்போ அந்த டைம்ல வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணல. அதுக்கப்புறம் மேம் வந்து இப்போ அப்லோட்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்ரி மாடல் முடிக்கும் போது நீங்க இன்டர்வியூக்கு சேர்த்து ப்ரிப்பேர் ஆகிட்டே வரும்போது நீங்க ஃபைனலா உங்களோட ரிசல்ட் வந்து சீக்கிரமா இருக்கும். ஏன்னா நான் வந்து எல்லா மாடல்ஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து நான் இன்டர்வியூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அந்த இன்டர்வியூஸ்ல வந்து நான் நிறைய தடுமாறேன். ஒன்னும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளமும் இருந்தது. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன இருந்ததுன்னா, நம்ம மேம் டேர்ம்ஸ்ல சொல்லி கொடுத்தாங்க. அதே வந்து ரிக்ரூட்டர்ஸ் வந்து பல டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க அதே விஷயத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேம் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ரிக்ரூட்டர்ஸ் வந்து ப்ரெடிக்டட் வேரியபிள்ன்றாங்க, இன்புட் வேரியபிள், அவுட்புட் வேரியபிள். சேம் டேர்ம்
சேம் விஷயம் தான், நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அவங்க டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு பெருசா என்னடா நம்ம இத படிச்சோமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் உடைச்சு அப்புறம் சரி ஓகே, நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா ரிக்ரூட்டர்ஸ் பல டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க, அதை தாண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய இன்டர்வியூக்கு வந்து நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பயமாவும் தயக்கமாவும் இருந்தது. சரி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணுவோம், இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைச்சதுன்னா அதை பிடிச்சி நம்ம வேற ஜாப் போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் நௌக்ரி, லிங்க்டின், இண்டீட், அப்புறம் கிளாஸ் டோர், நிறைய கெட் யூ ஜாப்ஸ், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே நான் என்னோட ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைலும் வந்து எனக்கு எப்படி அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல், அந்த கிட்டப் ப்ரொஃபைல் எல்லாமே எப்படி பண்ணணுன்றத வந்து ஃபுல்லா ரமிஷா மேம் கைட் பண்ணாங்க எனக்கு. அந்த வீடியோஸும் ரெக்கார்டட் வீடியோஸ்ல இருக்கும். அதை பார்த்து அழகா நீங்க லிங்க்டின்ல எல்லாத்துலயுமே நீங்க உங்களுடைய நம்ம டேலண்ட்டை வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அதை வந்து ப்ரொமோட் பண்ண தெரியணும், அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். லிங்க்டின், நௌக்ரி, எனக்கு நௌக்ரியில இருந்து நிறைய கால்ஸ், நிறைய இன்டர்வியூஸ் வந்துச்சு. நான் ஒரு 10 இன்டர்வியூஸ் மேல அட்டன் பண்ணேன். ஒரு இன்டர்வியூஸ்லயும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டேன். நான் NLP-லயும் அட்டன் பண்ணேன், டீப் லேர்னிங்லயும் அட்டன் பண்ணேன். அப்புறம் நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ்க்கும் இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுல இன்டர்ன்ஷிப்ஸ்ல எப்படி பொதுவா அவங்க கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அசைன்மெண்ட்ஸா கொடுத்துருவாங்க. அந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கும். நான் அசைன்மெண்ட்ஸ்லாம் என்னால ஈஸியா பண்ண முடிஞ்சது, ஆனா இன்டர்வியூல என்னோட பயத்தினாலையும் ஒரு மாதிரி தயக்கத்தினாலையும் நான் ஃபெயில் ஆயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து மேம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லேக் ஆகுறேன் மேம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ஃபேக்கல்ட்டி அதுக்கு அசைன் பண்ணி எனக்கு இன்டர்வியூக்காகவே அவங்க தனியா எஃபர்ட் போட்டு எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தனியா அதுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அவர் ஒரு விஷயமும் எனக்காக ஒரு நாள் டெய்லியுமே மார்க் இன்டர்வியூஸ் இருக்கும் அவர்கிட்ட. ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவர் எனக்கு கரெக்ட் பண்ணிட்டே இருந்தார், இப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க, இப்படி சொல்லுங்க அப்படின்னு. அந்த அந்த மார்க் இன்டர்வியூஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து கன்சிஸ்டன்டா மேம் நீங்க கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணலாம், எல்லாமே கவர் ஆயிடும். மேம் போட்டிருக்க வீடியோஸ்ல எந்த டவுட்ஸும் அதுல உங்களுக்கு வேணாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ பேசுறது, ஐ மீன் கனெக்ட் பண்ணவங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இல்ல இதெல்லாம் நீங்க ஒர்க் ஆஃபீஸ்ல யூஸ் பண்றீங்களா, இந்த இந்த விஷயம்லாம் சின்ன சின்ன விஷயம் கடந்து வந்தாதான் நமக்கு அந்த சின்ன விஷயம் கிளியரா இருந்தாதான் அந்த பெரிய விஷயம் நமக்கு தெரியும். அதை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த சின்ன சின்ன விஷயம் இப்போ ஜாயின் பண்றவங்க எல்லாருமே ஐடி பேக்ரவுண்டுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே நான் ஐடி பேக்ரவுண்டும் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி, அவங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்து சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அதனால ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எதுவும் என்னடா சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்த பிறந்த குழந்தைக்கு புரியணும், அதுக்காக எல்லாமே கிளியரா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, ஒரு இடம் விடாம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இன்டர்வியூஸ் டைம்லயே குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, குறுக்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க இன்டர்வியூ டைம்ல. அப்போ வேற எதுவும் பண்ண முடியாது, அவங்க ஓகே டேக் கேர் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. குழந்தைங்க இருந்தா கொஞ்சம் அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பிளான் பண்ணும்போது அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணினா அவங்கள தூங்க வச்சலாம் நினைச்சிருவேன், ஆனா அவங்க தூங்க மாட்டாங்க, இன்சு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க கிட்டப்ல போடுறதும் லிங்க்டின்ல உங்களுடைய ப்ராஜெக்ட்ல போறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேம் சொல்ற மாதிரி தான். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடான ப்ராஜெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப யூனிக்கான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அதே மாதிரி உங்க ரெஸ்யூம்ல போடுறப்பையும் இமேஜஸ் எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா போட்டாலும் அது பெருசா தெரியல, நான் பார்த்தேன் பிடிஎஃப்ல பார்த்தேன், பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தேன், அதுல பெருசா தெரியல. இமேஜஸ் எதுவும் ஆட் பண்ண வேணாம். உங்க ரெஸ்யூம்ல வந்து ஆல்ரெடி ரெஸ்யூம் ரெடி பண்றதுக்கு மேம் ரெடி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நீட்டா எல்லாம் கிளியரா பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து அதான் யூனிக்கான ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணணும். எனக்கு இங்க வேலை கிடைச்சதுக்கு காரணமே நான் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணேன். நான் அதான் ஒரு வேலையில ஜாயின் பண்ணேன், அவங்க அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொன்னால அவங்க கொடுத்த ப்ராஜெக்ட் தான் அது. அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்னால தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. ஏன்னா இங்க ஒர்க் வந்து எல்லாமே ஜென்ஐ ரிலேட்டடா இருந்தது. அது வந்து NLP ப்ராஜெக்ட் வந்து API கீ வச்சு, ChatGPT-யோட API கீ வச்சு நான் பண்ணிருந்தேன். மேம் தான் அதுக்கு ஃபுல்லா கைட் பண்ணிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் மூலமா தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. அந்த மாதிரி யூனிக்கான ப்ராஜெக்ட். அது என்ன ப்ராஜெக்ட்னா, சோஷியல் மீடியால கமெண்ட்ஸ் பண்றவங்க வந்து பேட் வேர்ட் சூஸ் பண்ணா அது டிஸ்பிளே ஆகாது, அதுதான் அந்த ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸோ இல்ல யூனிக்கான ப்ராஜெக்ட்ஸோ எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இன்டர்வியூ அதாவது இன்டர்வியூ கால்ஸ் நிறைய கிடைக்கும். சொல்லுங்க. மேடம் உங்களுக்கு இன்டர்வியூ எந்த மாதிரி क्वेश्चंस வந்து தெரிஞ்சுக்கலாமா மேடம்? क्वेश्चंस நீங்க இன்டர்வியூ क्वेश्चंस வந்து ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். நீங்க ஃப்ரெஷருக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். எப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கும் டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, நீங்கள் இப்போ டேட்டா அனலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, எப்படிலாம் பண்ணுவீங்க. NLP பொறுத்த வரைக்கும் டோக்கனைசேஷன் ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும். அப்புறம் உங்கள் ரெஸ்யூமில் இருக்க ப்ராஜெக்ட் பொறுத்து கொஷின்ஸ் இருக்கும். உங்கள் ரெஸ்யூமை பொறுத்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும்.
மற்றபடி ஃப்ரெஷர்ஸ்க்கு எடுக்கும்போது ரொம்ப பேசிக் லெவலாக தான் இருக்கும் உங்கள் இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே. ஓகே ஓகே ஓகேங்க. என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு. ஓ ஓகே மேடம் ஓகே மேடம். அவ்வளோ மேடம் அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 மந்த் தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. ஓகே ஓகே கன்சிஸ்டண்ட்டாக டைம் போடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ஆல்ரெடி நான் பைத்தான்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மெயின் டொமைனே பைத்தான் தான். ஓகே ஸோ எனக்கு ஆல்ரெடி ஒரு 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே கிரேட். ஸ்கில்ஸாண்டி தான் இது ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் கேட்குறேன். நான் உங்களுக்கு கெரியர் கேப் அதெல்லாம் சொன்னீங்க. எனக்கு அந்த மாதிரி கெரியர் கேப் எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஓகே ஓகே அது பிரச்சனை இல்லை. அதில் விமென்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்ன கெரியர் கேப் இருக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் விமென்ஸ் தானே ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ரோலுக்கும் வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது வந்து டேட்டா அனலிஸ்ட்னா வந்து ஒரு டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கணும், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், ஒரு விஷுவலைசேஷன் டூல் தெரிஞ்சிருக்கணும். இது மூணு முக்கியம். டேட்டா சயின்டிஸ்ட்னா டேட்டா அனலிஸ்டோட ப்ளஸ் ப்ரெடிக்ஷனும், அதாவது மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், NLP, டைம் சரி இது எல்லாமே வந்து டேட்டா சயின்டிஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்னா கோடிங் நாலேஜ் 50% கோடிங் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 50% வந்து டேட்டா சயின்டிஸ்டுக்கான எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு ரோலுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அதில் வந்து எது உங்களுக்கு வரும் அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி மூவ் பண்ணுங்க. ஓகே ஓகே. நம்ம இன்ஸ்டியூட்ல எப்படி மேம் ஜாப் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவர் பண்ணி கொடுத்தாங்க மேடம்? தெரிஞ்சுக்கலாங்களா மேடம்? அதான் இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, அட்டென்ட் பண்ணியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அப்போது வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை, எனக்கு பயமாகவும் இதுவாகவும் இருந்துச்சு. எனக்கு கணேசன் ஜாயின் பண்ணி 1 month ஆயிருக்கு இல்லையா? சோ இன்னும் நீங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. படிக்க படிக்க கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆயிரும் இல்லையா அர்ச்சனா? எனக்கு கொஞ்சம் புதுசா டெக்னாலஜி படிக்கும் கொஞ்சம் ரொம்ப பயந்து தான் படிப்பேன். இந்த பைத்தான் டெவலப்பர் நீங்களே பயந்தா அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது? பைத்தான் வந்து ஸ்டார்டிங்ல பயம் இருந்துச்சு. இது ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிட்டீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான். AI பொறுத்த வரைக்கும் யுனிவர்சல் அல்காரிதம் தான். ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதே ஃப்ளோ தான் எல்லாத்துக்குமே வரும். மத்த பேர்லாம் ப்ரோக்ராமிங்க்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. சரிங்களா? போகும்போது ரொம்ப கொஞ்சம் பயப்படுவேன். அதான் மேடம் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பயப்படலாம் வேண்டாம். நீங்க அதாவது சொல்லுங்க. ஒரு ப்ராஜெக்ட் நீங்க இப்போ டீப் லேர்னிங் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டா அவங்க கொடுத்துருக்கிறத நீங்க பண்ண உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி மேம் ரமேஷ் மேம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் ஒரு கான்செப்ட் ட்விட்டர்ல வந்து ரெஃபர் பண்ணிருந்தேன் ஒரு 2 months கிட்ட. ஓகே ஓகேங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி அந்த கிளஸ்டரிங் கிளாசிஃபிகேஷன் இந்த 2 பேருமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி மண்டே போட்டு பிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா சொல்ல வராங்கன்னு கடைசிக்கு புரியவே இல்லை. பட் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த 2 ட்விட்டர் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோமா ஒரு மைண்ட் செட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் உண்மையை சொல்ல போனா. அது மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல எனக்கு புரியவில்லை ஒரு கான்செப்ட் நம்ம வந்து புரியுற மாதிரி சொல்லி தரதுக்கு ஆள் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு அந்த கான்செப்ட் புரியல, இன்னைக்கு தான் புரிய செஞ்சிச்சு. ஓகே கிளஸ்டரிங்னா இதுதான், கிளாசிஃபிகேஷன் 2 பேருமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு, தான் புரிஞ்சுச்சு. ஓகே ஓகே. ஆக்சுவலி நெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா எல்லாமே இருக்கு, ஆனா வைக்கிறதுக்கு தான் இல்ல. சில விஷயங்கள் உனக்கு பேசிக்ஸா நம்மளுக்கு சில வேர்ட்ஸோட அர்த்தம் புரிஞ்சா மட்டும்தான் மீதி எல்லாமே உங்களுக்கு புரியும். அப்படின்ற போதுதான் உங்களுக்கு ஒரு மென்டாரோட கைட் தேவைப்படுது. நானுமே ஃபேஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன், அதனாலதான் கன்சாலிடேட் பண்ணி நான் எல்லாமே கவர் பண்ணிருக்கேன். சரிங்களா கணேசன்? மற்றபடி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். யூஆர் இன் month 1 கன்சிஸ்டன்டா உங்களோட கோல் என்னன்னா நாளைக்கு AI ப்ராஜெக்ட் கொடுத்தா எனக்கு அதை சால்வ் பண்ண மைண்ட் செட்ல உங்க டிராவல் நோக்கி வந்துட்டு மெயின் டார்கெட் அதுதான். 2026க்குள்ள என்னுடைய சீனியர் பைத்தான் டெவலப்பர்ங்கிற ரோல்ல இருந்து நான் AI டெவலப்பரா மாற ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். உங்களுக்கு எல்லாம் நிறைய ஈஸியா உள்ள போயிடலாம். உங்களுக்கு எல்லாம் தேவை குட்டி ட்ரிகர் மட்டும்தான். அதனால ஜஸ்ட் ஸ்டிக் டு இட். கன்சிஸ்டன்ட்டா உங்க டைமை போட்டுட்டே இருங்க. சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த 4 monthsல முடிச்சிரலாம் மேடம். கோர்ஸ் ஃபுல்லா எல்லா அசைன்மென்ட்டுமே பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிராங்க. அந்த கான்ஃபிடன்ட் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா அந்த டார்கெட் 3 monthsல முடிக்கிறோமா? சொல்லுங்க மேடம். அசால்ட்டா பண்ணிரலாம் நீங்க. பண்ணிடலாம். அதான் மேடம்.
நம்பி ஒரு கால் எடுத்து வச்சிருக்கேன், ரிஸ்க் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது, கண்டிப்பா பண்றேன். ஒரு இன்ஸ்டியூட்ல நம்பி ஜாயின் பண்ணா நல்லா ஸ்கோப், அதுல இருந்து ஐடி கம்பெனிக்கு உள்ள வந்தேன். ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி கோடிங்கை பத்தி பயம் இருந்துச்சு, இப்போ கோடிங்கை பத்தி பயம் போயிருச்சு, இப்போ ஏஐ பத்தி பயம் இருக்குது. அந்த பயத்தை போக தான் இன்ஸ்டியூட்டுக்கே ஜாயின் பண்ணது. ஓகே ஓகே ஓகே. ஓகேங்க மேடம், பாத்துக்கலாம். தேங்க்ஸ் மேடம். நெக்ஸ்ட் மேடம். ஹரிபிரகாஷ் சொல்லுங்க மேம். இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய, இப்போ நானும் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், இப்போ ஜென்ஏ முடிக்கிறேன். இப்போ கோட் ரீயூசபிலிட்டி இருக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானாக வந்துட்டு ஒரு கோட் எழுதணும்னு நினைக்கிறப்போ எனக்கு வரல, நான் எப்போதுமே ரம்ஷா மேமோட கோடை ரெஃபர் பண்ணி தான் நான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்க இல்லையா, அது போக நீங்கள் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க இல்லையா, இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்களாவே புதுசாக கோட் எழுதுன மாதிரி இருந்ததா, இல்லை நம்ம ஏற்கனவே எழுதி வச்ச கோடை ரீயூசபிலிட்டி பண்ணி அதை ஆல்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது? நம்மளா கோட் எழுதுறது வந்து ஆக்சுவலா என்கிட்ட டைம் வேஸ்ட். நிறைய டூல்ஸ் இப்போ எங்க கம்பெனிலே நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க கோடை யூட்டிலைஸ் டைம் மினிமைஸ் பண்றதுக்கு, டைம் ரெடியூஸ் பண்றதுக்கு. அந்த டூல்ஸை நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணி பண்ணலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அதுல வந்து கரெக்டான கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். சும்மா ஏதோ டூல் ஒரு விஷயம் கொடுத்தது அப்படின்னு தூக்கி பண்ணக்கூடாது. அந்த டூல் கொடுத்த விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். எஸ், ரம்ஷா மேமும் வந்துட்டு அவங்களோட ட்ரைனிங்லேயே ஸ்டார்டிங்லேயே அவங்க சொல்கிறது அதுதான். எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்ம வந்து கோடை நீங்கள் எழுத தேவையில்லை, நீங்கள் வந்துட்டு ஒரு ChatGPT இந்த மாதிரி இதில் போட்டு நீங்கள் கோட் எடுத்துடலாம், உங்களுக்கு என்ன தேவைன்னா எக்ஸாக்டாக கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் தேவை அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுபடி மேம் சொன்னபடி எனக்கு பண்ணும்போது இப்போ மேம் எழுதுகிற எல்லா கோடையும் லைன் பை லைன் என்னால் படித்து நீட்டாக புரிஞ்சுக்க முடியுது. எக்ஸாக்டாக இப்போ ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னா என்னால் எங்கே போய் சேஞ்ச் பண்ணணுங்கிற ஐடியாவும் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை இப்போ உண்மையிலே இப்போ கம்பெனி நான் ஆக்சுவலாக இன்ஃபோ சர்வீசஸ், ஸோ உண்மையிலே இப்போ கம்பெனி உள்ள ஏஐக்குள்ள போனோடனே அவங்க கோட் எழுதுவாங்களா, இல்லை இப்போ நம்ம ப்ராஜெக்ட் போக சொல்லும்போது அவங்க எழுதி காட்ட சொல்லுவாங்களா, இந்த ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்தது சார். எக்ஸாம்பிள் இன்டர்வியூக்குலாம் போகும். இது வந்து ஆக்சுவலா ரெண்டு கம்பெனிஸ் இருக்கு. எப்படின்னா சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் இருக்கு, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் இருக்கு. ஓகேங்களா? சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்னா கிளைண்ட் ஒர்க் தருவாங்க, அதை வாங்கி செஞ்சு கொடுப்பாங்க. இன்ஃபோசிஸ், விப்ரோ, அசென்ச்சர் இந்த மாதிரி கம்பெனிஸ். ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்னா மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் இந்த மாதிரியான கம்பெனிஸ். நீங்க ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்க்குள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கோடிங் நாலேஜ் வேணும். கண்டிப்பா ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு கோடிங் பேஸ்ட் இருக்கும். ஏன்னா 7 ரவுண்ட்ஸ் கிட்ட இருக்கும் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்னா. அதுவே சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்னா அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ண போறீங்க, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனினா இன்டர்வியூஸ் தான் இருக்கும். ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு கோட் இது பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும், பெருசா எதுவும் இருக்காது. ஆனா நீங்க ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எய்ம் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெயிட்டா நீங்க அது ஒரு ரவுண்டே இருக்கும், ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் இருக்கும். ஷூர். நான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறேன், நான் ஹர்மன் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் அதனால எனக்கு இது வரைக்கும் நான் சர்வீஸ் பேஸ்ட் ஒர்க் பண்ணதில்லை, ஸோ நான் ப்ராடக்ட் பேஸ்ட் மட்டும் தான், அதுக்கு தான் எய்ம் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் இப்போ பார்த்தப்போ எங்கே பார்த்தாலும் எனக்கு அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, தேர் வில் பி 1 or 2 rounds ஃபார் கோடிங் இன்டர்வியூ அப்படின்னு. இப்போ நம்ம ஸோ கோடிங்க்கு நம்ம வந்து எஃபர்ட் போடுங்கும் போது நான் வந்துட்டு நம்ம கோடிங்கும் இன்டெப்த்தாக படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. சொல்லும் போது கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தது. ஸோ அப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் எய்ம் பண்ணுறேன் அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்ட் எய்ம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கோடிங் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பெருசா கோடிங்கே இப்போ அல்காரிதம்ஸ்க்கே தனியாக ஒரு ரவுண்ட் இருக்கும். ஏதாவது ஒரு அல்காரிதமை கொடுத்துட்டு அந்த அல்காரிதமை எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்ததுன்னா இது இல்லாம என்ன யூஸ் பண்ணும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு ரவுண்ட் வந்து பைத்தானுக்காகவே இருக்கும் கண்டிப்பா. ஓகே. டிஎஸ்சி இருக்குமா? நீங்க இப்ப அட்டெண்ட் பண்ணிட்டீங்க டிஎஸ்சி எல்லாம்? டிஎஸ்சி என்ன? டேட்டா சயின்ஸ் அல்காரிதம்ஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம். என்னோட இன்ட்ரெஸ்ட்ல இல்ல இதுல 3 ரவுண்ட் தான் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எக்ஸாம், எல்லா NLP, DS, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாத்துல இருந்துமே क्वेश्चंस இருந்தது. மல்டி சாய்ஸ் क्वेश्चन தான். அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் HR இன்டர்வியூ இருந்தது. இந்த 3 ரவுண்ட்ஸ் தான் இருந்தது எங்க ஆபீஸ்ல. ஓகே. சோ ஒன்லி ப்ராடக்ட் பேஸ்ட்ல மட்டும் தான் அந்த அல்காரிதம்க்கு செப்பரேட் ரவுண்ட், பைத்தானுக்கு செப்பரேட் ரவுண்ட். ஓகே. ஓகே ஹரிபிரகாஷ், இப்போ உங்களுக்கு ஆட் ஆன் நான் கொடுக்குறேன். சோ அர்ச்சனா சொன்னது போக இப்போ நீங்க ப்ராடக்ட் பேஸ்ல தான் ஒர்க் பண்றீங்க. சோ இந்த சினாரியோல இருக்கிற நீங்க என்ன செய்யணும்னா, இப்போ என்னோட கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லெவலுக்கு நீங்க வந்துட்டீங்க இல்லையா, நெக்ஸ்ட் ரொம்ப பேசிக்கான விஷயத்தோட கோடிங்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்க புரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு CSV ஃபைல ரீட் பண்றதுக்கு கோட் எழுத சொன்னா எழுதுவீங்களா மாட்டீங்களா? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல நீங்க பிளெண்டர் பண்ணும்போது தான் இனிஷியல் ஸ்டேஜ்லயே உங்களை ஓகே இது கூட அந்த பையனுக்கு தெரியலன்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி வாட் யூ ஹேவ் டு டு, ஃபர்ஸ்ட் புரிதல் முக்கியம். புரிஞ்சாதான் எங்க அல்டர் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். புரியுற ஸ்டேஜை தாண்டிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹரிபிரகாஷ், ஃபார் எவ்ரி ஒன். உங்களுக்கு கோடிங் நானே எழுதினா நல்லா இருக்கும்ல, சூப்பரா இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா
புரிதல் ஸ்டேஜ் தாண்டிட்டீங்க. இப்ப அடுத்தவங்களோட கோட பார்த்தா இல்ல ChatGPT-ல கொடுக்குற கோட பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுன்னா அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த குட்டி குட்டி விஷயத்த பைத்தான் நோட்டேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணி கால் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. சோ ஒரு டைனமிக் சினாரியோ வரும்போது இன்டர்வியூல அப்பதான் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி என்ன நடக்கும்னா, ஈவன் தோ நீங்க ப்ராடக்ட் பேஸ்ல கோடிங் இன்டர்வியூ போனா கூட ஃபர்ஸ்ட் தே வில் பி ஆஸ்கிங் யூ வித் a very basic question. டூப்ளிகேட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க, CSV ஃபைல் எப்படி ரீட் பண்ணுவீங்க, கேட்டகரிக்கல் டேட்டாவை எப்படி நீங்க நியூமெரிக்கல் டேட்டாவா மாத்துவீங்க, இந்த மாதிரியான ஒரு பேசிக் கொஸ்டின்ஸா தான் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதுலயே தடுமாறிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக மாட்டாங்க. கோடிங்லயே ஒரு ஹையர் லெவலுக்கு போறீங்கன்னா போக மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ இப்ப கணேசன் சார் ஆல்ரெடி 6 இயர்ஸ் பைத்தான்ல ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவருக்குலாம் கோடிங் இன்டர்வியூ கண்டிப்பா வைப்பாங்க. அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். சரிங்களா? இப்போ கோடிங்க்கு நான் இப்பதான் புதுசுன்ற போது they know what they want to ask. So the thing is, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட எதையுமே லைக் ஜஸ்ட் ஃபார் கிராண்டட்காக இன்னைக்கு இந்த வேலைக்கு போனோமா, இந்த டாஸ்க் கொடுத்தாங்களா, கஷ்டப்பட்டு முடிக்கணும்ன்ற மைண்ட் செட்டை விட எப்படியாவது கத்துட்டு முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைஃப் லாங் சர்வே பண்ணிடலாம். ஒரு அர்ஜென்சில முடிக்கணும், ஒரு பயத்துல முடிக்கணும், வேலை போயிரும்ன்ற பயத்துல பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவோம், கத்துக்கணும்ன்ற மைண்ட் செட்டே வராது. நெக்ஸ்ட் 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 சர்வே நம்மளால பண்ண முடியாது. ஸ்ட்ரெஸ்ட் லைஃபா தான் இருக்கும். சோ அந்த இடத்துலதான் நம்ம வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணணும். ஒரு குட்டி சீக்ரெட்டோட ஹேண்டில் பண்ணணும். இன்னைக்கு ஒரு விஷயம் நான் கோடிங்ல லாஜிக் எழுத போறேன், எனக்கு அது தெரியல, ChatGPT கிட்ட கேட்டேன், ChatGPT எனக்கு இப்படி கொடுத்திருக்கு, ஓகே இந்த லாஜிக்கு இப்படிதான் கோடு எழுதணும், முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம், ஒரு 15 மினிட்ஸ் நீங்க உட்கார்ந்து அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதே சினாரியோ இன்னொரு வாட்டி உங்க லைஃப்ல வரும். யோசிக்காம அதை நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் கோடிங்ல. அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு 100% ஓனா நீங்க தான் கோட் எழுதணும்ன்ற சினாரியோ எனக்குமே வராது. நானும் டிசிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்க பண்ணது என்னன்னா மேக்ஸிமம் ஓப்பன் புக் டெஸ்ட் தான் வைப்பாங்க. ஓப்பன் புக் டெஸ்ட்னா கோட் கொடுத்துருவாங்க, நீங்க ரீயூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஆஃபீஸ்லயும் கூட உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். சரிங்களா? ஆனா இதை வந்து நீங்க என்ன எடுத்துக்க கூடாது, யூ ஷுட் நாட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். விஷயம் என்ன, நாளைக்கே இதெல்லாம் இல்ல நீங்களா தான் எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம நிலைமையில என்ன ஆகுது, அதுக்கும் தயாரா இருக்கணும். டைமை சேவ் பண்றதுக்கான டெக்னிக் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கிளியர்? ஷூர் மேம், தேங்க்யூ. ஓகே ஓகே ஹரிப்ரகாஷ். Hi ma'am, good evening ma'am. Hi Santosh. Hi ma'am. Ma'am, actually இப்போ நான் third year student படிச்சிருக்கேன் மேம் SRM யூனிவர்சிட்டியில் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து இந்த ஆக்சுவலாக கோர்ஸ் இப்போ தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ தான் பைத்தான் மாடல் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்களா மேம் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்ட்டு, அது உங்கள் லிங்கிங் ப்ராசஸை பார்த்து கிடைச்சா இல்லை நீங்கள் ரெஸ்யூம் எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ணணும் கிடைச்சிட்டா மேம்? எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்க. இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணி கிடைச்சது இல்லை மேம், இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் அவங்களா உங்கள் லிங்கிங் ப்ரொஃபைல் ப்ராசஸை பார்த்து கொடுத்தாங்க இல்லை நீங்கள் அப்ளை பண்ணீங்களா மேம்? உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். லிங்க்டின்லயும் சரி நௌக்கரிலையும் சரி அப்ளை பண்ணிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் தான் எல்லாத்துலேயும் பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு டைமும் இல்லை, குழந்தைங்களையும் மெயின்டைன் பண்ணும், ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ணும். ஒரு ஸ்ட்ரீம்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் பண்ணேன். நானாக தான் எல்லாமே அப்ரோச் பண்ணேன். நீங்க மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க, யூனிக்கான ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கால் வரும். நம்ம யூனிக் ப்ராஜெக்ட் பண்ணி லிங்க்டின்ல அப்லோட் பண்ணும்போது அவங்களே பார்த்து நமக்கு கால் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஓகே மேம். மேம் இன்னொரு டவுட், லைக் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும்? இப்போ 3 to 4 monthsல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் மேம். 3 hours ஸ்பெண்ட் பண்ணும் சாலிடா. ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சந்தோஷ். ஐயா ஹலோ அர்ச்சனா மேடம். ஹாய் அசோக். ஓகே, நீங்கள் இது இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பைத்தானில் நிறைய கேள்வி பைத்தானில் நிறைய கேள்வி கேட்டாங்க. பைத்தான் வந்து எனக்கு பெருசாக பைத்தான்லேருந்து கேள்வி வரலை. ஏன்னா நான் போயிருந்தது வந்து ஃபைனலாக சென்னையில் வந்து NLP ரிலேட்டட் கொஷின்ஸ் நிறைய இருந்தது. ஓகே ஓகே. நம்ம அந்த ரோல் பொறுத்தது, எந்த ரோல் போகிறோமோ அது ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, ஆனால் பேசிக்காக கேட்டாங்க, பைத்தான் தெரியுமா, SQL தெரியுமா, அதெல்லாம் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை இப்போ உங்களுக்கு NLPயில் மட்டும் இது கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மற்ற ஏரியாஸும் உங்களுக்கு கேட்டாங்க, டீப் லேர்னிங் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டாங்களா? இல்லை அதெல்லாம் டச் பண்ணல? இல்லை, சென்னை பொறுத்த வரைக்கும் NLPலேருந்து தான் கொஷின்ஸ் உங்களை சுற்றி கேட்பாங்க. சென்னை இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணுறப்போ டீப் லேர்னிங் பற்றி கேட்க மாட்டாங்க. சரி சரி ஓகே. நீங்கள் 7-8 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, அதில் பைத்தான் தவிர வேறு லாங்குவேஜும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்களா இல்லை ஒன்லி பைத்தான் மட்டும் தான் பண்ணுறோம்? இல்லை, நம்ம இதை பொறுத்த வரைக்கும் டேட்டா சயின்ஸ் அண்ட் AI பொறுத்த வரைக்கும் பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. மோஸ்ட்லி பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால பைத்தான் தான் இருக்கும். அதர் லாங்குவேஜஸும் இருக்குது, C, ஸ்கேலா அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
ஹாய் அசோக். ஸோ அசோக்கோட கொஸ்டினுக்கு நான் ஆட் ஆன் கொடுக்குறேன் சரிங்களா. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சில டவுட் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம பைத்தான் மட்டுமே தான் படிச்சுட்டு இருக்கோம், பைத்தான் மட்டும் வச்சுட்டு நம்மளால சர்வே பண்ண முடியுமா, இல்லை இன்டர்வியூல வேற லாங்குவேஜ் எதுவும் கேட்பாங்களான்னு அவ்வளவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஐ பொறுத்த வரைக்கும் பைத்தான் பிளேஸ் த வைட்டல் ரோல். ஏஐ வந்து மேக்லாப் யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க, C++ யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க, ஜாவா யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க சரிங்களா. பட் விஷயம் என்னன்னா, உங்க ப்ரொஃபைல், அதாவது உங்க ப்ரொஃபைல்ல என்ன இருக்கோ, உங்க ப்ரொஃபைல்ல இருக்கிறது எந்த கம்பெனிக்கு தேவையா இருக்கோ அவங்கதான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒரு ஜாவா ரிலேட்டடா ஒரு பர்சன் அங்க ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்க ரெஸ்யூம் பாக்குறாங்க, உங்க ரெஸ்யூம்ல ஜாவாவே இல்லைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜாவா தெரியுமான்னு கேட்பாங்களா? மாட்டவே மாட்டாங்க. சோ த திங் இஸ், நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு எந்த கம்பெனிக்கு ஆக்சுவலி உங்களை ஹையர் பண்ணா எந்த கம்பெனிக்கு பெனிஃபிட்டடா இருக்குமோ அந்த கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. நம்ம மாறி அப்ளை பண்ண பொழுதுதான் ஆக்சுவலி இது எல்லாருமே இந்த பிளண்டர் வந்து பண்ணுவாங்க. நானும் பண்ணிருக்கேன் என்னோட காலேஜ் டேஸ்ல. அவங்க கேட்ட ப்ரொஃபைல் ஒன்னா இருக்கும், ஆனா ஓப்பனிங்ஸ் இருக்குன்றதுக்காக நம்மளும் அப்ளை பண்ணுவோம், அதுக்கு சம்பந்தமே இருக்காது, நம்மளும் அப்ளை பண்ணுவோம். அப்படின்ற போது அப்வியஸ்லி நம்ம ப்ரொஃபைல் அவங்க செலக்டே பண்ண மாட்டாங்க, ஏன்னா நம்மளுக்கு அவங்க நீடே தேவையில்லை, அவங்க தேர்றது வேற விஷயம். சோ த திங் இஸ் என்னன்னா, நம்மளுக்கு என்னவோ அதை கரெக்டா நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளோட சர்வ் யாருக்கு தேவையோ அவங்க நம்மள ஹையர் பண்ணிக்குவாங்க. அதனால கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே இருக்க வேண்டாம். பைத்தான் தெரிஞ்சாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்குமே நெக்ஸ்ட் எல்லாருமே ஏஐக்கு வந்து பைத்தானுக்கு தான் ஷிஃப்ட் ஆவாங்க. சோ யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங். பைத்தானே போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். அடிஷனலா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா லேர்ன் பண்ணலாம், அதுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சரிங்களா. இன்டர்வியூஸ்ல எப்படி கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. ஹாய் அர்ச்சனா. ஹாய் கற்பகவல்லி. எஸ் மேம், இந்த நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்க வந்து நான் ஐடி பேக்ரவுண்ட் தான் நினைக்கிறேன், நான் ஐடி பேக்ரவுண்ட், கெரியர் கேப் இருக்கு, உங்களை ஏன் நான் செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லை. என்னோட ரெஸ்யூம்ல இருந்ததா கொஸ்டின்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருந்தது. அப்புறம் பேசிக் கொஸ்டின்ஸ், இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணாங்க, அவ்வளவுதான். அதான் நான் அந்த NLP ப்ராஜெக்ட் பண்ணிருந்தேன் இல்லையா, அங்க அவங்களுக்கு ஜெனை தான் தேவைப்பட்டது, என்னோட ப்ராஜெக்ட் மேட்ச் ஆச்சு, அதனால எடுத்துட்டாங்க. ஓகே, சோ நம்ம ப்ராஜெக்ட் மேட்ச் ஆனதுனால அவங்க அந்த மாதிரி क्वेश्चंस எதுவும் கேட்கல? ஆமா, கேட்கல. ஸ்கில் இருக்கான்னு பார்த்தாங்க. ஓகே. நான் எப்பவுமே இன்டர்வியூஸ் ஃபர்ஸ்ட்ல அட்டெண்ட் பண்ணும்போது நம்ம ஒழுங்கா பேசுவோமா மாட்டோமா அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் போவேன். ஆனா இன்ஃபோசிஸ்க்கு நான் இன்டர்வியூ போகும்போது எப்படியாவது நமக்கு கொஞ்சமாவது விஷயம் தெரியும்னு இன்டர்வியூ பண்றவங்களுக்கு தெரிய வச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட போனேன். மைண்ட் செட்டும் ஒரு பெரிய சேஞ்ச் கொடுத்துச்சு. ஓகே. அதனால எப்படியாவது நமக்கு விஷயம் தெரியும்ன்றதை அவங்களுக்கு தெரிய வச்சிடணும், அந்த மைண்ட் செட்டோட போனேன். அதனால ஈஸியா என்னால பண்ண முடிஞ்சிருச்சு. ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, ஆக்சுவலி இது நல்ல கொஸ்டின். இன்டர்வியூ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிருப்போம். ஆனா இன்டர்வியூன்னு வந்துட்டா போதும் என்ன பண்ணிடுவோம், பயம் வந்துரும், தெரிஞ்ச கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். சோ இப்ப ஆக்சுவலா அதை ரியலைஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் ஐ ஹேட் த சேம் சினாரியோ. எனக்கு இன்டர்வியூ நடக்கும் பொழுதுமே என் மைண்ட்குள்ள நானே சொல்லிப்பேன், ஓகே இப்ப வந்து அவங்களும் அதர் சைடும் ஒரு பர்சன் தான், அவங்களும் ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. என் வேலை என்ன, அவங்க கேட்கிற கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லணும். லைக் அர்ச்சனா சொன்ன மாதிரி எனக்கு தெரியும்ன்றத நான் அவங்களுக்கு காமிக்கணும். இந்த ஒரு டெக்னிக் இருக்கு இல்லையா, இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, இன்டர்வியூல இருந்து உங்களை வேற லெவலுக்கு கூட்டிட்டு போயிடும். சோ நான் என்ன சொல்றேன்னா, those who are afraid about attending the interview, day 1ல இருந்தே you can start practicing it. இப்ப நீங்களாவே அசியூம் பண்ணிக்கலாம், இப்ப இன்டர்வியூ இந்த கொஸ்டின் கேட்டா நான் எப்படி ஆன்சர் பண்ணலாம், இந்த மாதிரி கேள்வி கேட்டா இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணலாம். அவங்களும் உங்களோட மோட்டோ என்னவா இருக்கணும்னா, அந்த கேள்விக்கு கரெக்டான பதில நீங்க சொல்றதா இருக்கணுமோ தவிர பயம், பயந்துட்டேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நோ எக்ஸ்கியூசஸ். ஆன்சர் தெரியல அதுன்றது வேற, ஆனா எனக்கு தெரியும், ஆனா பயத்துல எனக்கு எதுவுமே சொல்ல வரல, டக்குன்னு கேட்டாங்க, டக்குன்னு இன்டர்வியூ கால் பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஜீரோ எக்ஸ்கியூசஸ். எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கோம் கிட்ட, நான் எனக்கு தூங்கிட்டு இருக்கும் போது இன்டர்வியூ வந்தது, தேர் இஸ் நோ ப்ராப்பர் ஷெட்யூல், எதுவுமே எனக்கு பண்ணல. சோ அப்ப என் மைண்ட்குள்ள டக்குன்னு ஒண்ணு விஷயம் என்னன்னா, அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடு, கரெக்டா ஆன்சர் பண்ணிடுன்றது மட்டும் தான் நான் எனக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தேன். சோ அதேதான், லைக் ஐ டுக் டைம். ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, சரி இருங்க நான் கால்குலேட் பண்ணிட்டு சொல்றேன். எல்லாமே போன்லயே எனக்கு நடந்தது, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கல் ரீசனிங் நடந்தது. அதே மாதிரி அசோக் சார் ஒரு கேள்வி கேட்டாங்க, லைக் NLP ப்ராஜெக்ட் கேட்கும்போது டீப் லேர்னிங் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. சோ விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ப்ரொஃபைல் பார்ப்பாங்க. அர்ச்சனா சொன்ன மாதிரி ஸ்கில் உங்களுக்கு இருக்கா, அந்த ப்ராஜெக்டோட வேர்டிங்ஸை பார்க்கும் பொழுதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு உண்மையிலேயே ஸ்கில் இருக்கா, இல்ல சும்மா ChatGPT இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்து போட்டிருக்கீங்களான்றது உங்க ரெஸ்யூம் பார்த்தாலே சில பேரால கண்டுபிடிக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ்டு HR-னால. சோ அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேக் ஷூர் பண்ணிப்பாங்க சரிங்களா. ஏன் NLP-ல கேட்டாங்கன்னா, ஜெனரேட்டிவ் AI மேக்ஸிமம் டெக்ஸ்ட் பேஸ்டு ஒர்க் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% இருக்கும் அவங்களோடதுல. சோ அவங்க யூனிக் ப்ராஜெக்ட் பண்ணதுனால
லைக் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் பண்ணதுனால அது கிடைச்சது. ஸோ விஷயம் என்னன்னா, நாளைக்கு அவங்க டீப் லேர்னிங் ரோலுக்கு அப்ளை பண்ணிருந்தாங்கன்னா டீப் லேர்னிங்ல இருந்து கேட்டிருப்பாங்க, CNN அல்காரிதம்ல இருந்து ஏஎன்என்ல இருந்து CNN ஏன் போனாங்க, அதோட அட்வான்டேஜ் என்ன, அது எத்தனை பேராமீட்டர்ஸ்ல ட்ரெயின் பண்ணிருக்காங்கன்ற கேள்வியும் வந்திருக்கும். ஸோ த திங் இஸ், இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வேலையில போய் உட்கார்றதுக்கு ஒரு வேலையில போய் உட்கார்ற வரைக்குமே எந்த ஆங்கிள் இருந்தாலும் நம்மளுக்கு அட்டாக் நடக்கும். அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். டேட்டா சயின்ஸ்ல இருந்தாலும் சொல்ல தெரியணும், டீப் லேர்னிங்ல இருந்து கேட்டாலும் சொல்ல தெரியணும். அதனால உங்களை நீங்களே கன்ஸ்ட்ரைன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அர்ச்சனாவுக்கு NLP ல கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 1 year NLP ல மட்டும் தான் ஒர்க் பண்றாங்க. அடுத்த ப்ராஜெக்ட் அவங்க டீப் லேர்னிங்ல அசைன் பண்றாங்க. இப்ப அவங்க நம்ம கோர்ஸ்ல படிச்சதுனால ஷீ இஸ் அவேர் அபவுட் டீப் லேர்னிங். சோ நெக்ஸ்ட் இமேஜ் இன்புட்டா கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல கன்ஸ்ட்ரைன் பண்ணிடாதீங்க. இன்டர்வியூல போய் வேலையில உட்கார்ற வரைக்கும் நான் சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாத்துலயுமே தெளிவா இருங்க. அது உங்களை வேற லெவல்ல சீக்கிரமா உங்களை போய் ரீச் பண்ணிவிடும். சரிங்களா? எஸ் மேம், கரெக்டா. ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் பத்தாது. இப்போ ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்குது ஏஐ பொறுத்த வரைக்கும். ஏஐ ஏஜென்ட்ஸும் பயங்கரமா நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கு. அதனால ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் கண்டிப்பா பத்தாது. ஹெச்ஆர் ரிலேட்டட் முன்னாடியே வந்து நம்ம சர்ச் அந்த ஜாப் லெவலுக்கு எவ்வளவு சேலரி கேட்கலான்றத வந்து முன்னாடி கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னேன். ஜெனரலா ஏஐ ஃப்ரெஷருக்கு இந்தியால வந்து 4 to 8 lakhs கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஓகே 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 ஓகே. சோ என்னன்னா, லைக் அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, வேரியஸ் சினாரியோஸ்ல இருக்கீங்க. சோ நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கும் பொழுது இந்த சேலரி நெகோசியேஷன் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா கூகுள் பண்ணிட்டு ஆல்ரெடி உங்களோட பார்ட்ல இருந்தவங்க என்ன சேலரி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்க அதை வச்சு யூ கேன் டூ நெகோசியேஷன்ற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க. சரிங்களா? ஏன் அதுவுமே நல்ல டெக்னிக் தான். ஹாய் அர்ச்சனா மேம். ஹாய் ரமேஷ் மேம். ஹாய் ஹைடா. சோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க இப்போ கரியர் கேப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்க இப்போ ரெஸ்யூம் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஸோ ரெஸ்யூம்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஏஐ கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் போட்டீங்களா, நான் ப்ரீவியஸா ஒர்க் பண்ணதும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போட்டீங்களா? அதை பத்தி நான் சும்மா ஒரு லைன் எழுதியிருந்தேன். அது ஆனால் நான் இன்டர்வியூஸ்ல பேசும்போது நான் என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேச மாட்டேன். ஏன்னா நம்ம எதுக்கான இன்டர்வியூ போயிருக்கோம், ஏஐக்கான இன்டர்வியூ போயிருக்கோம், அதுக்கும் நம்ம முன்னாடி ஒர்க் பண்ண விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை பத்தி நம்ம அங்கே வளவலன்னு தேவையில்லாம பேசினா டென்ஷன் தான் அவங்க இன்டர்வியூ வேறு. அதனால நான் சும்மா ஒரு லைன் சொல்லிட்டு விட்டுருவேன், இந்த மாதிரி ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட ஸ்கில்லை பத்தி தான் நிறைய பேச ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் வந்து அவங்க ஓகே, அவங்க தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு தேவையான விஷயத்த மட்டும் பேசுறாங்கன்ற ஒரு இது கிடைக்கும் அவங்களுக்கு. என்னோட ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தான் நான் பேசுவேன். என்னோட ஸ்கில் எனக்கு இதெல்லாம் ஏஐல இந்த ஸ்கில் இருக்கு, இதை தான் நான் மோஸ்ட்லி பெருசா வச்சு பேசுவேன். ஓகே. நெக்ஸ்ட் நான் இங்க வர்க் பண்ணேன், நெக்ஸ்ட் நான் ஏஐ படிச்சேன், நெக்ஸ்ட் ஏஐ பேஸ் ஆன அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியும். கரெக்ட். ஓகே ஓகே மேம். அப்புறம் நீங்க 3 to 6 அந்த 4 hours மட்டும் போதுமா மேம் லைக் படிக்கிறதுக்கு, ஒரு எக்ஸ்ட்ராவா நீங்க நிறைய படிக்கணுமா மேம்? தாராளமா 3 hours ஒரு நாளைக்கு 3 hours கன்சிஸ்டன்ட்டா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தாராளமா போதும். ஓகே மேம். ஓகே மேம், தேங்க்யூ. அப்புறம் பைத்தான்ல வந்து இது மாதிரி லீட் கோட்லாம் வந்து கேட்குறாங்க மேம். எனக்கு அந்த லீட் கோட்னாலே பயம். ஏன்னா நார்மலா ரமேஷா மேம் வந்து பைத்தான் கோர்ஸ் எடுத்திருந்தாங்க, எனக்கு சூப்பரா புரிஞ்சுது, அதில் அசைன்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் இந்த லீட் கோட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா எனக்கு பண்ண தெரியாது, அது கற்றுக்கணும். கேட்பாங்களா அப்படின்னு? எனக்குமே அதெல்லாம் என்னன்னு தெரியாது, லீட் கோட்லாம் எனக்கு தெரியாது. அதுதான் இப்போ நிறைய டூல்ஸ் இருக்கு, நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருந்தா போதும், ஈஸியா எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இன்னொரு டவுட்டும் இருக்கு மேம். அப்புறம் ஜென்ஏஐ அப்படின்னா வெறும் ஜென்ஏஐ மட்டும் தான் பண்றீங்களா, இல்லை நார்மல் அதர் ப்ராஜெக்ட்ஸும் அதில் இன்வால்வ் ஆகுது? நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குல்ல மேம். இப்போ நீங்க வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் படிச்சுட்டு போயிருப்பீங்க இன்டர்வியூல, அதுக்கப்புறம் நீங்க அப்புறம் பேச நம்பருக்கு நிறைய கான்செப்ட்ஸும் வந்து இருக்குல்ல மேம். அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸும் யூஸ் பண்றாங்க, அதை டெவலப் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஜென்ஏஐ வச்சு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து ஏஜென்ட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஜென்ஏஐ எல்எல்எம் வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ வச்சு தான் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் ஜென்ஏஐனா இப்போ நான் ஏதாவது ஒரு எல்எல்எம் மட்டும் கத்துக்கிட்டா போதுமா? லைக் இப்போ நான் இப்போ அஷூர் ஓப்பன் ஏஐல வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து நார்மலா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணும்னா நம்ம ஹக்கிங் ஃபேஸ் அந்த ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் வச்சு தான் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி எதிர்பார்க்கறாங்களா, இல்லைன்னா உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அதை வச்சு பண்ணலாம். பே பண்ணி தான் ஐ மீன் முன்னாடி நான் ப்ராஜெக்ட் பண்றப்போ ஓப்பன்ஐயோட ஏபிஐ கீழே வந்து ஃப்ரீயா இருந்துச்சு நான் ப்ராஜெக்ட் பண்ணப்போ. ஆனால் இப்பெல்லாம் அது பேபிள் ஆக்கிட்டாங்க. அது எந்த அளவுக்கு அஃபோர்டபுள்னு தெரியல எனக்கு.
நீங்க வந்து உங்க இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. இப்போ இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல பண்ணணும்னா நீங்க ஜெமினியோடது, லாமாவோடது இதெல்லாம் எடுத்து பண்ணிக்கலாம். இல்ல நான் பே பண்ணி பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓப்பன் ஏஐயோடது ஏபிஐக்கு எடுத்து பண்ணலாம். இல்ல மேம், ஏதாவது ஒண்ணு மட்டும் கத்துக்கிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாமா? அதுதான் எனக்கு டவுட். ஓகே அர்ச்சனா, இல்ல நான் சொல்றதுக்கு ஆன்சர் சொல்றேன். ஸ்ரீலேகா, லைக் எப்படின்னா எல்எல்எம் பொறுத்த வரைக்கும் எல்எல்எம் வந்து ஒரு கான்செப்ட். அதை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றது ஓப்பன் ஏஐ கொடுக்குறாங்க, ஜெமினி கொடுக்குறாங்க, லாமா கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ இதுல பேசிக்கா இருக்கக்கூடிய இன்டர்வியூக்கு முன்னாடி வர நான் சொல்றேன். இன்டர்வியூக்கு முன்னாடி வர வாட் யூ கேன் டூ இஸ் ஜெமினி, ஓப்பன் ஏஐ, அதுக்கப்புறம் லாமா மாடல்ஸ்ல கண்டிப்பா ஹேண்ட்ஸ் ஆன் நீங்க பண்ணிருக்கணும். இது போக நீங்க ஹக்கிங் ஃபேஸும் பார்த்திருக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர்ல வரக்கூடிய திடீர்னு இப்ப வரைக்கும் நம்மளுக்கு ஒரு புது எல்எம் இல்ல, சாட்ஜிபிடி மிஞ்சுற அளவுக்கு. பட் டீப் சீக் மேனஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்னும் ஒர்க் பண்ணி பார்க்கல. சோ அதை விட தாண்டி வந்துச்சுன்னா அதுவும் எதிர்பார்ப்பாங்க. சோ விஷயம் என்னன்னா, அஸ் அ பிகினராவே நீங்க ஒரு 3 எல்எல்எம் மாடல் இல்லையாவது கம்பல்சரி நீங்க ஒர்க் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? நம்ம கோர்ஸ்ல இந்த 3மே நான் கொடுத்துருக்கேன். அது நீங்க ஒர்க் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். நாளைக்கு புதுசா ஒரு விஷயம் வரும் பொழுது ஈஸியா அதுக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்க முடியாது. டாக்குமெண்டேஷன் பேஜ் போய் பாத்தீங்கன்னா ஓகே இந்த விஷயம் இதுல இப்படி அவுட் ஒண்ணுதான். லைக் ஓப்பன் ஏஐயோட அவுட்டும் ஒண்ணுதான், ஜெமினியோட அவுட்புட்டும் ஒண்ணுதான், லாமாக்கும் ஒண்ணுதான். ஒரு இன்புட் கொடுக்க போறோம், அதுக்கு ஜென்ரேட் ஆயிட்டு ஒரு அவுட்புட் வரப்போகுது. இதுதான் கேம் ஆக்சுவலி. சோ அதை நம்ம ஓப்பன் ஏஐ வச்சு பண்ண போறோமா, ஜெமினி வச்சு பண்ண போறோமா, இல்ல லாமா மாடல் வச்சு பண்ண போறோமா தான் கேம். அப்ப விஷயம் என்னன்னா, நாளைக்கு புதுசா ஒரு மாடல் வரச்ச உங்களுக்கு அதை வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை என்ன பண்ணணும்? இப்ப ஒரு புதுசா ஒரு மாடல் வருது, இது போக உங்க ஆபீஸ்ல அதான் கேக்குறாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு 2 hours இல்ல 1 day டைம் போட்டு டாக்குமெண்டேஷன் பார்த்து கம்பேர் பண்ணிக்கணும். ஓப்பன் ஏஐல சாட் கம்ப்ளீஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருந்தோம், இந்த வந்திருக்கிற மாடலுக்கு இப்படி யூஸ் பண்ணணும் போல விஷயம். சரிங்களா? அதனால the thing is before interview compulsory 3 model. டைம் இருக்குன்ற பட்சத்துல யூ கேன் புட் யுவர் டைம் டு லேர்ன் தி எக்ஸ்ட்ரா மாடல்ஸ். சரிங்களா? நிறைய மாடல்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஓகே மேம். இல்ல மேம், என்னோட இது ஃபர்ஸ்ட் கிளியரா வந்து 3 மாடல்ஸ் படிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க எந்த மாடியூல்ல இருக்கீங்க ஸ்ரீலேகா? நான் இப்ப பைத்தான் முடிச்சிட்டேன். இப்ப எம்எல் வந்துட்டு இருக்கேன். ஓகே, இப்பதான் வீக் 2ல இருக்கீங்க இல்லையா? ஓகே. சோ ஸ்டில் யூ ஹேவ் டைம். சோ தி திங் இஸ் வீக் 10 வரை கம்பல்சரிங்க. வீக் 10 வரை முடிக்காம நீங்க ஜெனரேட்டிவ் ஏஐக்குலாம் போகவே கூடாது. ஓகேங்களா? இல்ல லைன் பை லைன் தான் மேம் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, வெரி குட். டவுட் இப்போ உங்க ஜெனரேட்டிவ் ஏஐ இன்ஜினியரா இருக்கனால எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. இப்போ அர்ச்சனாக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, ஹக்கிங் ஃபேஸ்ல தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா நிறைய இடத்துல ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி அப்படி இல்ல. ரியல் வேர்ல்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, சில கம்பெனிஸ் வந்து ஏபிஐ பேஸ்ட் மாடல்ஸுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. சில கம்பெனிஸ் ஏபிஐ யூஸே பண்ணக்கூடாது, டேட்டா பிரைவசி இருக்கு, டேட்டா வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல தான் நீங்க வந்து ஓன் சர்வர் கிரியேட் பண்ணி லாமா மாடல் வச்சு அந்த லோக்கல் சர்வர் என்னென்ன லோக்கல் மாடல்ஸ் என்னெல்லாம் சர்வர் கிரியேட் பண்ண முடியுமோ அதுல எல்லாம் வச்சு நீங்க செய்யலாம். சோ அப்படி கேட்டகரியில தான் பிரியுமோ தவிர ஹக்கிங் ஃபேஸும் இங்க அவங்க எப்போ இன்கேஸ் ஓன் சர்வர் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு எங்க கிட்ட காசு இல்ல, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லனா தே வில் ஸ்டிக் வித் ஹக்கிங் ஃபேஸ்க்கு போவாங்க. சோ விஷயம் என்னன்னா, எந்த சினாரியோ வந்தாலும் யூ ஷுட் ஏபிள் டு ஹேண்டில் இட். ஏபிஐ பேஸ்ட் யூஸ் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு தெரியணும், ஃப்ரீ ஏபிஐ ஃப்ரீ மாடல்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். சரிங்களா? ஓகே மேம், தேங்க் யூ. ஓகே ஸ்ரீலேகா. மேம் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ சொல்லும் போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட்ங்கிறனால நீங்க என்எல்பி ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னீங்க. இப்போ ஏஜென்ட் ஏஐ வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ மேமோட இப்போ ஏஜென்ட் ஏஐ ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏஜென்ட் ஏஐமே வந்துட்டு பேஸ் எல்எல்எம் பேஸாக வச்சு தான் ஒர்க் பண்ணுறதுனால இப்போ ஏஜென்ட் இன்டர்வியூ கொடுத்தாலும் அதுவும் என்எல்பி ரிலேட்டடாக தான் இருக்கும் கொஸ்டின். ஆமா ஏஜென்ட் ஏஐயும் என்எல்பி ரிலேட்டட் தான். ஓகே, உங்களுக்கு ஏஜென்ட் ஏஐ ரிலேட்டட் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்ததா? இல்ல நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏஜென்ட் ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் தேவைப்பட்டது. அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏஐ ஏஜென்ட் மாடியூல் வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நானும் ஆட் பண்ணேன். அவங்க செலக்ட் ஆன டைம் ஏஐ ஏஜென்ட் டாபிக்கே இல்ல. ஓகே. ரீசன்ட்லி கம்பெனி சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டதுன்னா நம்ம ரமேஷா மேம் கிட்ட உடனே அதை அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்க ஃபியூச்சர்ல அதாவது வந்தா பயப்பட தேவையில்ல, மேம் எப்பவுமே கூட சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இல்ல அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு இருக்கு. அதனால தான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நான் ஆக்சுவலா அது இல்ல, நான் இப்போ ரீசெண்டா எங்க ஆஃபீஸ்ல ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க, ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் ட்ரைனிங் மாதிரி. அப்போ மேம் இப்போ சொன்ன எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு அவங்க ஆக்சுவலா சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மேம் சொன்னாங்க இல்லையா, டேட்டா பிரைவசிக்காக லோக்கல்லே அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்கன்னு. ஹர்மன்லையுமே டேட்டா பிரைவசி ரிலேட்டடா இவங்க ஓன் ஒரு எல்எல்எம் மாடல் மாதிரி ரெடி பண்ணி இப்போ இங்க இருக்கிறவங்க ப்ராஜெக்ட் பண்ணணும்னா அந்த எல்எல்எம் யூஸ் பண்ணி அந்த ஏபிஐக்கு யூஸ் பண்ணி தான் பண்ணணும். லைக் சாட் ஜிபிடியோ வெளியில போகக்கூடாது, லாமா யூஸ் பண்ணி லோக்கல்லே பண்ணி அது மூலமா பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா அது வந்து எனக்கு அப்போ புரியல. அவங்க இங்கிலீஷ் ஒரு பெரிய ஒரு டீமா சொல்லும்போது எனக்கு புரியல. இப்போ மேம் சொன்னோன்னே டக்குன்னு எனக்கு கனெக்ட் ஆகுது. சூப்பர். நான் சீக்கிரமா அதெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேன், தெளிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
சூன் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். சரிங்களா? தேங்க்யூ. யா மேம் கண்டிப்பா போடுங்க மேம். ஏன்னா வந்து எல்லாரும் ஓப்பன் ஏபிஐ வச்சு ஈஸியா பண்ணிடலாம் மேம். ஆனா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப டஃப். ஆனா ஈஸியா சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. எஸ்பெஷலி இந்த ஆப்டிமைசேஷனா குவான்டைசேஷனா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் எனக்கு தெரியும் கண்டி. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து கண்டிப்பா கவர் பண்ணுங்க. ஓகேடா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அர்ச்சனா சொன்னாங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு டெர்மினாலஜிஸ்ல பேசுவோம், ஆனா ரெக்ரூட்டர்ஸ் எல்லாருமே வேற டெர்மினாலஜிஸ்ல பேசுவாங்கன்னு. சோ அந்த டைம் என்ன எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும்னா, கான்டெக்ட்னு ஒரு டேர்ம் இருக்கு தெரியும் இல்லையா, CONTEXT. ஒரு குழந்தை ஒரு டவுட் கேட்டுச்சுன்னா ஒரு வேர்டு கேட்கும், அந்த வேர்டுக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியாது, டக்குன்னு என்ன சொல்லுவோம், ஃபுல் சென்டென்ஸையும் ரீட் பண்ணுன்னு சொல்லுவோம்ல. ஃபுல் சென்டென்ஸை ரீட் பண்ணும் பொழுது அப்போ அந்த வேர்டுக்கான அர்த்தத்தை நம்மளால சொல்ல முடியும். அந்த டெக்னிக்கை தான் நீங்க இனிமேல் யூஸ் பண்ணும். லைக் நான் சொன்ன டெர்மினாலஜிஸ் போக புதுசா ஒரு டெர்மினாலஜிஸ் நீங்க கேள்விப்படுறீங்க, அப்போ என்ன செய்யணும்னா பேனிக் ஆகாம அவங்க ஓவராலா என்ன கேட்க வராங்கன்றத புரிஞ்சுட்டு, ஓ இந்த வேர்டை தான் அவங்க இப்படி கேட்கறாங்கன்றத புரிஞ்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும்னு சொல்றேன் எல்லாருக்குமே. இட் ஹேப்பன்ஸ், எனக்குமே அது நடக்கும். லைக் நான் இன்னொரு டெவலப்பர்ஸ் கூட பேசும்பொழுது அவங்க வேற கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச கீவேர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் கான்டெக்ட் வச்சு பாக்குறச்சா அவங்க என்ன கேட்கறாங்கன்றது நல்லா புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அது ஸ்டார்டிங்ல இருந்தே பிராக்டிஸ் பண்ணுங்க எல்லாருமே. மேக்ஸிமம் நான் நிறைய கீவேர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் அப்பப்ப சொல்லியிருப்பேன். அது மீறி இன்னும் நிறைய பேர் வேற வேற வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. சோ அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த சூழ்நிலையை பொறுத்து இவங்க இதுதான் கேட்கறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஸ்ரீலகா. அர்ச்சனா மேடம் கேக்குதுங்களா? சொல்லுங்க ஸ்ரீசெல்வம். ஓகே, வாழ்த்துக்கள் மேடம். ஓகே, எனக்கு ஒரு டவுட். நீங்க சொல்லிருந்தீங்க நீங்க உள்ள என்ஏல உள்ள போயிட்டீங்க. ஓகே, பட் வந்து நீங்க அதுக்கப்புறம் உங்களை நிறைய லேர்ன் பண்ண சொன்னாங்க. அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஃப்ரண்ட் எண்ட் வேணும், டெவாப்ஸ் வேணும்னு சொன்னாங்க லேர்ன் பண்ண சொன்னாங்க. சோ இதுல டெவாப்ஸ்னா இப்போ ஒரு டெவாப்ஸ் என்ஜினியர் ஒர்க் பண்றாருல, அந்த லெவலுக்கு நீங்க லேர்ன் பண்ணணுமா? அந்த ஃப்ரண்ட் எண்ட்னாலும் இது எல்லாமே ஃபுல்லா இல்ல நீங்க அந்த மாதிரி இல்ல. அவங்க ஆல்ரெடி எல்லாமே வச்சிருப்பாங்க. டெரஃபார்ம் ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லாமே ஆல்ரெடி ரெடியா வச்சிருப்பாங்க. அது என்னென்னு புரிஞ்சுக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். அது இப்போ கிளவுட்ல வந்து டெப்ளாய் பண்ணணும்னா என்னென்ன தேவை, என்னென்ன ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன விஷயங்கள் தேவை, அது வந்து அவங்க ஆல்ரெடி வச்சிருப்பாங்க அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஒரு ஓவரால் வியூ எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா மேம், ஒரு டவுட் இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த பைத்தான் ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ என்ன டைப் ஆஃப் क्वेश्चंस மேம்? இப்போ மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंसா இல்ல வந்து டைரக்டா கேக்குற மாதிரி இருந்ததா இன்டர்வியூல? பைத்தான் பத்தி அசஸ்மென்ட் பத்தி கேக்குறீங்க, கரெக்ட்டா? ஆமா. இல்ல, அதுல எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस தான். அதுல வந்து டேட்டா சயின்ஸ் பார்ட் தான் எனக்கு கொஞ்சம் டஃபா இருந்தது. ஏன்னா ரொம்ப கால்குலேட்டிவா இருந்தது டேட்டா சயின்ஸ் क्वेश्चंस வந்து. அதனால நான் ஓகே ஒரு குத்துமதிப்பா தான் டேட்டா சயின்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். மற்ற எல்லா சைடுமே என்னால் ஆன்சர் அட்டன் பண்ண முடியும். NLP, டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் மட்டும் ரொம்ப क्वेश्चंस வந்து கால்குலேட்டிவா இருந்தது. ஓகே, ஆக்சுவலி ஏன் டேட்டா சயின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னா கம்பேரிட்டிவ் டு அதர் டொமைன்ஸ். மிஷின் லேர்னிங் எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஃப்ளோ, டீப் லேர்னிங்க்கும் ஒரே ஃப்ளோ, எல்லாத்துக்குமே ஒரே ஃப்ளோ. டேட்டாவை மட்டும் நீங்க மாத்தி கொடுத்தா போதும். ஆனா டேட்டா சயின்ஸ்க்கு மட்டும்தான் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ். தேர் இஸ் நோ சிங்கிள் ஃப்ளோ. பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட் கான்செப்ட் மாறும். அப்போ பாஸ்ட் டேட்டா வச்சு எந்தெந்த விதத்துல கேள்வி கேட்க முடியுமோ அத்தனை விதத்துலயும் நம்மளால கேட்க முடியும் டேட்டா சயின்ஸ், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்ட்ல மட்டும்தான். அதனாலதான் நம்மளுக்கு பிராக்டிஸ் பண்ணாத ஒரு விஷயம் வரும்போது நம்மளுக்கு பயம் கொடுக்குது. பட் கொஞ்சம் அந்த டேட்டா சயின்ஸ் இதுதான் இவ்வளவுதான் கொஞ்சம் யோசிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா பண்ணிட முடியும். சரிங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த மாதிரி கேஸ் அப்போ நீங்க என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் ரிமூவ் பண்ண பழக தெரியணும். மல்டிபிள் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் நாட் அவேர் அபவுட், விச் மீன்ஸ் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு சுத்தமா உங்களுக்கு ஐடியாவே இல்ல, நீங்க கரெக்டா இதான் ஆன்சர்னு சொல்ல தெரியலன்னா கொஸ்டினை ரீட் பண்ணி ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணணும். கண்டிப்பா இது இருக்க வாய்ப்பு இல்லை, இது இருக்க வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா கூட நீங்க அதை அடிச்சு விடலாம். சரிங்களா? ஓகே அர்ச்சனா, தேங்க்யூ சோ மச். நீங்க இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போவீங்கன்னு நம்புறேன். சரிங்களா அர்ச்சனா? ஆக்சுவலி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீங்களே கரெக்டா பண்ணிடுவீங்க. சோ எப்பயுமே விட்டு கொடுத்துறாதீங்க. கன்சிஸ்டன்சி அண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்ன்ற தாகத்தை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. சரிங்களா? மேம் கண்டிப்பா இவ்வளோ அஃபோர்டபுளான ஃபீஸ்ல, அதுவும் நம்ம லாங்குவேஜ்ல நல்ல மண்டையில போய் உட்கார்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிச்சயமா லைஃப் லாங் இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அர்ச்சனா. சோ இதுல விஷயம் என்னன்னா, நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா அர்ச்சனாவும் அவங்க இன்புட்டை கொடுத்ததுனாலதான் ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் இங்க வந்து கிரியேட் ஆயிருக்கு. நான் அர்ச்சனாவுக்கு தேங்க்யூ சொல்றேன், அர்ச்சனா எனக்கு தேங்க்யூ சொல்றாங்கன்னா நான் என் எஃபோர்ட்டை போட்டிருக்கேன், அர்ச்சனா அவங்களோட எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க இல்லைங்களா? சோ
எங்க எஃபர்ட்டை போறதுக்கு ஹோபிஐல இருந்து ஃபுல் டீம் உங்களுக்காக மட்டும்தான் இருக்கும். எவ்ரி மீட்டிங்ல இதை நான் சொல்றேன். சோ நீங்க என்ன செய்யணும்னா கரெக்டான ஸ்ட்ராட்டஜில படிங்க, கரெக்டா டவுட் கேளுங்க, விட்டு கொடுக்காதீங்க, கன்சிஸ்டன்டா இருங்க. அதுவும் நீங்க உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, நம்ம செம்மையா ஒரு எரால இருக்கும். நெக்ஸ்ட் பூமிங் டெக்னாலஜி செம்மையா நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டே இருக்கு. இன்னும் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் வரும்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் பட் திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நாளைக்கு எத்தனை அட்வான்ஸ்மெண்ட் பண்ணாலும் ஈஸியா நம்மளால சர்வே பண்ண முடியும். அதனால ஜீரோ தயக்கம். லைக் எப்படி சொல்றது, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதெல்லாம் படிச்சா செட் ஆகுமா, ரியல் டைம்ல இதெல்லாம் தான் கேட்பாங்களான்னு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு லைக் நான் உங்களுக்கு ஏபிசிடி மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன், அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும் பொழுது ப்ளீஸ் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க மென்டார்ட்ட சொல்லி பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி அர்ச்சனா சொன்ன மாதிரி யூனிக்கான ப்ராஜெக்டா பண்ணுங்க. சரிங்களா? நான் சொன்ன ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் சொல்றேன். சரிங்களா? என் ப்ராஜெக்ட் நான் சொன்ன அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணாம நீங்க நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்டக் ஆவீங்க. நிறைய டவுட்ஸ் நம்ம கொடுத்த கைடன்ஸ்ல கிளியர் ஆகும். நீங்களா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா?